வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அருமையான வேலை வாய்ப்ப பத்தி தான் பார்க்க போறோம். குறிப்பா சொல்லணும்னா, யாரெல்லாம் நெட்வொர்க்கிங் துறையில, அதாவது ஐடி ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங் ஃபீல்ட்ல பெரிய அளவுல வளரணும்னு ஆசைப்படுறீங்களோ, அவங்களுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இதுல சம்பளம் மட்டுமே கிட்டத்தட்ட 8 லட்சம் வரைக்கும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தி ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பனிங். இப்போ நம்ம பார்க்க போற கம்பெனி அவுட்பேஸ் கன்சல்டிங் சர்வீசஸ். இவங்க இப்போ சென்னையில ஒரு முக்கியமான ரோலுக்காக ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரோல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிசிஎன்ஏ நெட்வொர்க் சப்போர்ட். நெட்வொர்க் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு இது ஒரு கனவு வேலைன்னே சொல்லலாம். லொகேஷன் நம்ம சென்னை தான். ஆனா சம்பளம் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 LPA, அதாவது வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆஃபர் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, சென்னையில இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் கிடைக்கிறது எவ்ளோ பெரிய விஷயம். ஜாப் நேச்சர் சிசிஎன்ஏ இம்பார்ட்டன்ஸ் டீடைல் எக்ஸ்பிளனேஷன். சரி, இப்போ இந்த வேலையில நீங்க என்ன செய்யணும், இதோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும்னு நான் தெளிவா சொல்றேன். இது சாதாரண டேட்டா என்ட்ரி வேலையோ இல்ல பிபிஓ வாய்ஸ் ப்ராசஸோ கிடையாது. இது பியூர்லி என்ஜினியரிங் ஹார்ட்வேர் நெட்வொர்க்ஸ் துறை சார்ந்தது. நீங்க சிசிஎன்ஏ படிச்சிருந்தா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ஒரு கம்பெனியோட முதுகெலும்பே அவங்களோட நெட்வொர்க் தான். இப்போ ஒரு பெரிய ஆபீஸ் இருக்குன்னு வைங்க, அங்க நூத்துக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், சர்வர்ஸ் இருக்கும். இது எல்லாமே இணையாம சரியா கனெக்ட் ஆகி இருந்தாதான் அந்த கம்பெனியோட வேலையே நடக்கும். இங்கதான் உங்களோட ரோல் வருது. நெட்வொர்க் சப்போர்ட் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னா, அந்த நெட்வொர்க்ல எந்த தடங்களும் வராம பார்த்துக்கிறது தான். உதாரணத்துக்கு, திடீர்னு ஒரு சர்வர் கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு, இல்ல ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோர்ல இன்டர்நெட் வரல அப்படின்னா அதை உடனே சரி பண்ணணும். இதுக்கு பேருதான் ட்ரபிள் ஷூட்டிங். இந்த கம்பெனி குறிப்பா சிசிஎன்ஏ முடிச்சவங்களையோ இல்ல அந்த நாலேஜ் இருக்கிறவங்களையோ தேடுறாங்க. ஏன் தெரியுமா? சிஸ்கோ ரவுட்டர்ஸ், ஸ்விட்சஸ் இதெல்லாம் எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லேன் கனெக்ஷன்ஸ் பத்தி நல்ல புரிதல் இருக்கணும். சில நேரத்துல ரிமோட் சப்போர்ட் மூலமாவும் நீங்க பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டியிருக்கும். வேலை செய்யும் விதம் எப்படி இருக்கும்னா, நீங்க தனியா வேலை பார்க்க மாட்டீங்க, ஒரு டீம் இருக்கும். உங்க டீம் லீடர் இருப்பாரு. ஒரு டிக்கெட் ரேஸ் பண்ணுவாங்க. டிக்கெட் ரேஸ் அதாவது பிரச்சனை இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வரும். அந்த டிக்கெட்டை நீங்க எடுத்து, அது என்ன பிரச்சனை, ஹார்ட்வேர் பிரச்சனையா இல்ல சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் பிரச்சனையான்னு அனலைஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணணும். இதுதான் உங்க தினசரி வேலையா இருக்கும். சாலரி growth டீடைல். அடுத்ததா எல்லோரும் ஆவலா எதிர்பார்க்கிற சம்பளம் பத்தி பேசலாம். நான் முதல்லையே சொன்ன மாதிரி இதுக்கு மேக்ஸிமம் 8 LPA வரைக்கும் பட்ஜெட் வச்சிருக்காங்க. இது உங்களுடைய முன் அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து மாறும். இவங்க கேட்கிற அனுபவம் 3 வருஷத்துல இருந்து 6 வருஷம் வரைக்கும். இப்போ உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, கண்டிப்பா இப்போ வாங்குற சம்பளத்தை விட ஒரு நல்ல ஹைக் எதிர்பார்க்கலாம். 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த 8 லட்சம் பேக்கேஜ் ஈஸியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மாச சம்பளம் கையில வாங்கும்போது அது ஒரு பெரிய தொகையா இருக்கும். சென்னையில செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். அது மட்டுமில்லாம இது பெர்மனன்ட் ஃபுல் டைம் வேலை, கான்ட்ராக்ட் வேலை கிடையாது. சோ உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி உறுதியா இருக்கு. ஐடி துறையில இப்போ இருக்கிற சூழ்நிலையில ஒரு பெர்மனன்ட் ரோல் கிடைக்கிறது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். ஒர்க் ஸ்கெட்யூல் ஓவர் டைம் வேலை நேரம் பத்தி சொல்லணும்னா, இது 5 days ஒர்க் தான். வாரத்துல 5 நாட்கள் மட்டும்தான் வேலை. சனி ஞாயிறு லீவ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா வாரத்துல 2 நாள் கண்டிப்பா ஆப் இருக்கும்.
இது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்ல உங்களுடைய மேற்படிப்புக்கு ஹையர் ஸ்டடீஸ் டைம் ஒதுக்கலாம். அப்புறம் மிக முக்கியமான விஷயம், அதாவது ஓவர் டைம். ஐடி ஃபீல்ட்ல நெட்வொர்க் சப்போர்ட்ல இருக்கும்போது சில சமயங்கள்ல மெயின்டெனன்ஸ் வேலைகள், மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். சர்வர் அப்கிரேட் பண்றது, பேட்ச் அப்டேட் பண்றது இதெல்லாம் ஆபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்க எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அலவன்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் சம்பளத்தை தாண்டி இந்த மூலமாவே நல்ல வருமானம் பார்ப்பாங்க. கேப் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட். அடுத்து டிரான்ஸ்போர்ட். சென்னை டிராஃபிக் பத்தி நமக்கு தெரியாதது இல்ல. ஆனா இந்த வேலையில உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டி பத்தி கவலைப்பட தேவையில்லை. பொதுவா இந்த மாதிரி பெரிய பிபிஓ கம்பெனிகள்ல பிக்கப் அண்ட் டிராப் வசதி கொடுப்பாங்க. நீங்க ஷிப்ட்ல வேலை பார்க்குறீங்கன்னா வீட்டுக்கே வந்து கேப் கூட்டிட்டு போகும். வேலை முடிஞ்சதும் பத்திரமா வீட்ல கொண்டு வந்து விடுவாங்க. இது உங்களுடைய டிராவல் டைம் மற்றும் பெட்ரோல் செலவை மிச்சப்படுத்தும். குறிப்பா மழை நேரத்துலயோ இல்ல லேட் நைட் ஷிப்ட் முடியும் போதோ இந்த கேப் வசதி ரொம்பவே உதவியா இருக்கும். ரோல் கேட்டகரி இண்டஸ்ட்ரி. இந்த ரோல் வந்து பிபிஓ இண்டஸ்ட்ரிக்கு கீழ வருது. நிறைய பேர் நாவே கால் சென்டர்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. அது தவறு. இதுல இருக்கிற என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், அதாவது டெக்னிக்கல் விங். நீங்க கஸ்டமர் கூட போன்ல பேசி ப்ராடக்ட் விற்க போறது இல்ல. நீங்க அந்த கம்பெனியோட டெக்னிக்கல் கட்டமைப்பை பாதுகாக்க போறீங்க. அதனால இது முழுக்க ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் வேலைதான். ரிக்வயர்மெண்ட்ஸ், எலிஜிபிலிட்டி. யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம்? எஜுகேஷன் பொறுத்தவரைக்கும் எனி கிராஜுவேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க பியூ டெக் படிச்சிருக்கலாம், இல்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ எது படிச்சிருந்தாலும் ஓகே. ஆனா முக்கியம் என்னன்னா அந்த 3 to 6 வருஷம் நெட்வொர்க்கிங்ல வேலை பார்த்த அனுபவம் இருக்கணும். டிகிரி இல்லாம டிப்ளமோ முடிச்சிட்டு நெட்வொர்க்கிங்ல பல வருஷம் அனுபவம் இருந்தா கூட நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனா டிகிரி இருந்தா முன்னுரிமை கிடைக்கும். சர்டிஃபிகேஷன் பத்தி பேசும்போது சிசிஎன்ஏ, சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேட் முடிச்சிருந்தா உங்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பு 90% அதிகம். ஏன்னா இன்டர்வியூல கேட்கிற கேள்விகள் எல்லாமே ரவுட்டிங் புரோட்டோகால்ஸ், ஸ்விட்சிங் கன்செப்ட்ஸ், ஐபி அட்ரஸிங், சப்நெட்டிங் இத பத்தி தான் இருக்கும். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் டிப்ஸ். இப்போ இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா இன்டர்வியூக்கு எப்படி தயாராகுறதுன்னு சின்ன டிப்ஸ் சொல்றேன். முதல்ல உங்க ரெஸ்யூம் அப்டேட் பண்ணுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனில என்னென்ன ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ணீங்க, என்னென்ன சுவிட்சஸ் கான்ஃபிகர் பண்ணீங்க அப்படிங்கறத தெளிவா போடுங்க. ட்ரபிள் ஷூட்டிங், லேன் வேன் மெயின்டெனன்ஸ், கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி வார்த்தைகள் உங்க ரெஸ்யூம்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்டர்வியூல டெல் மீ அபவுட் அ கிரிட்டிக்கல் நெட்வொர்க் இஷ்யூ யூ சால்வ்ட் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நீங்க சால்வ் பண்ண ஒரு கஷ்டமான பிரச்சனையை பத்தி சொல்லுங்கன்னு. அதுக்கு ஒரு நல்ல ரியல் டைம் உதாரணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்க மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். ஹவு டு அப்ளை. சரி, இப்போ இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்றது? இதற்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நாக்ரி வெப்சைட் மூலமா நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நாக்ரில உங்க ப்ரொபைல் 100% கம்ப்ளீட் ஆகி இருக்கானு செக் பண்ணிக்கோங்க. கன்க்ளூஷன். சிடிஏ. கடைசியா ஒரு விஷயம். இந்த வேலை வாய்ப்பு சென்னையில இருக்கிறவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்சூனிட்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த சேனல் பத்தியோ இல்ல ரெஸ்யூம் எப்படி மேக் பண்றது, ரெஸ்யூம் மேக்கிங் பத்தியோ ஏதாச்சும் டவுட் இருந்தா தயங்காம என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 968710538224. நோட்: BLS reach me on my WhatsApp for details. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன்.
இதே மாதிரி இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள், டெக்னிக்கல் வீடியோஸ் நம்ம சேனல்ல காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் யாராவது நெட்வொர்க்கிங்ல வேலை தேடிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஜாப் லிங்க் added in description. Check it out now. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான சிவி ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின், ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.